Welcome to our Culinary Classics, and this is Shani Arunachal. இன்னைக்கு நம்ம மசால் வடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு கழிச்சு ஸோ ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்றதுல ரொம்பவே குழம்பு போயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ வில் டூ மசால் வடை. போகும்போது ஆக்சுவலாக ஒரு பேண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பேண்டோட ஆல்பம் ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணிக்கிற வீடியோவோட போட்டிருக்கேன். ஸோ அந்த மியூசிக் கேளுங்க. இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இட் வாஸ் வெரி சூப்பர். ஓகே, ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இல்லை வடைப்பருப்புன்னு கூட கடையில் கிடைக்கும், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். இதோட 2 கப்பு தண்ணி ஊற வைக்கிறதுக்கு. அரை மணி நேரம் ஊற வச்சா போதும், இல்லை அதிகபட்சம் 45 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இது ஊறினது 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கடலைப்பருப்பை ஊறினக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லா கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பை மட்டும் எடுத்து அதில் போடுறோம். தண்ணி போட்டுறாதீங்க, தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும், தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அப்புறம் இதோட சோம்பு, வெங்காயம், அரை வெங்காயம், 5 காஞ்ச மிளகா, இஞ்சி, இதோட நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம், பட்டை இதெல்லாம் கூட சேர்த்து கூட அரைக்கலாம். பட் நான் இப்போ இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் சில்லி எடுக்கும்போது அந்த காம்பை எடுத்துட்டு அரைங்க. காம்போடு அரைக்கக்கூடாது, காம்பை எடுத்துருங்க. திருப்பி சொல்கிறேன், அரைக்கும் போது தண்ணி விடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்க மாட்டேன், ஹாஃபாக இருக்கும். சன்னடாலாம் பார்த்திங்கன்னா அரைப்பட்டிருக்கும், பாதியாக அரைச்சிருக்கோம், நொரான்னு அரைச்சி வச்சுருப்போம். இந்த பதத்தில் தான் எடுக்கணும். இப்போ இதோட வெங்காயம், ரைஸ் ஃப்ளோர் 2 டீஸ்பூன், அப்புறம் கறி லீஃப், இதோட நீங்கள் பச்சை மிளகாய் கூட நறுக்கி போட்டுக்கலாம் வேணும்னா. அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா கலரி கொடுக்கணும், அப்போ தான் அது ஈக்குவலாக போய் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்லா கலரி கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது மாவு. ஸோ பேஸ்ட் மாதிரிலாம் வரக்கூடாது, கொஞ்சம் நொறையாக இருக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பெல்லாம் தெரியணும், அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது கொஞ்சமாக போட்டிங்கன்னா, உங்களுக்கு வடை மாவு போட்டிங்கன்னா தெரியும். இப்போ ஆயில் இன்னும் சூடாகலை. இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பதத்தில் நம்ம இப்போது வடையை போடுவோம். வடையை தட்டி போட வேண்டியதுதான். வடையை எப்படி தட்டுனா, ரவுண்டாக எடுத்து அப்புறம் அது கை விரலில் நல்லா தட்டி அப்படியே போட்டிங்கன்னா போதும். அதுக்கோசம் எண்ணெய்க்குள்ளே கை விட்டுறாதீங்க, பார்த்து போடுங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஸோ மீடியமான சூட்டில் தான் எடுக்கணும். ஹீட் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ள வடைக்குள்ளே வேகும். அந்த மாவு நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வேகணும்னா மீடியம் ஹீட் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வடை திருப்பும் போது ஈக்குவலாக உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். ஸோ நல்லா ஈக்குவலாகவும் வேகும் உள்ள. இப்படி வடை போடும்போதே நல்லா வாசம் மணம் வரும். எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போதே அந்த வடையோட வாசம் நல்லா வரும். சோம்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதை வடை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா அந்த சோம்பு வாசனையோடு நல்லாவே வரும். இப்போது இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். எப்போவுமே ஒரு வடை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், அது டேஸ்ட் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, உப்பு காரம்லாம்னா அடுத்த வடையை போடுங்க. எனக்கு இது
கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அடுத்த வடையை போடுறேன். ரெண்டு இல்லை 3 வடை ஒரே வாளியில் போல். இது வந்து மீடியம் சைஸ் உள்ள கடாய். ஸோ நான் இதில் 2 போட்டிருக்கேன். 3 கூட போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எப்போவுமே எண்ணெய் கம்மியாக வச்சுக்கோங்க. வடை வந்து எண்ணெயில் பொரிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மியூசிக் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். என்னங்க மியூசிக் கேட்டிங்களா? ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது இல்லையா? ஆமாம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. எனக்குமே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது ஆக்சுவலி இவங்க இந்த மாதிரி பண்ணது. ஸோ இவங்க வந்து ஒரு எமர்ஜிங் பிராண்ட். இந்த பேண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் பேக் பிராஸ் பேண்ட். இவங்க பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுறதுக்கோசம் எல்லா சிட்டிஸ்லையும் இந்த மாதிரி போய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களோட ஒர்த் நமக்கே தெரியுது. இப்போ கேட்டவங்களுக்கே தெரிஞ்சுக்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. நேராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம மசாலா வடைக்கு வருவோம். இப்போ பாருங்க, வடை நல்லா ப்ரௌன் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 தடவை திருப்பி விட்டேல்னா ஈவனாக நம்மளுக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வடை ஆகிடும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நல்ல கலர் கொடுத்துருது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுத்துருது. இதோட வந்து ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வடைக்கு டீ, ஏலக்காய் டீ வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் டு இட். Bye.